12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6இல் 9ஆம் கணக்கு பார்க்கலாம். w of x, y, z equal to xy plus yz plus zx, x equal to u minus v, y equal to uv, z equal to u plus v. u, v belongs to R எனில் dou w by dou u, dou w by dou v காண்க மற்றும் 1/2, 1இல் அவற்றின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு w of x, y, z என்பது xy plus yz plus zx ஆகும். u மற்றும் v ஐ பொறுத்து பகுதி வகையீடு செய்யும் பொழுது dou w by dou x என்பது x ஐ பொறுத்த வகையீடு x இன் மதிப்பு வகையீடு 1 பெருக்கல் y, yz என்பது மாறிலி 0 ஆயிடு z பெருக்கல் x ஐ பொறுத்த வகையீடு 1, எனவே மதிப்பு 1 பெருக்கல் y, 1 பெருக்கல் z ஆகும். y ஐ பொறுத்த வகையீடு dou w by dou y equal to x பெருக்கல் 1 plus y இன் மதிப்பு 1 பெருக்கல் zx என்பது மாறிலி 0 ஆகிவிடும். 1 பெருக்கல் x, 1 பெருக்கல் z என்பது z. dou w by dou z இன் மதிப்பானது xy என்பது z இல்லாததுனால மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். y பெருக்கல் 1 plus z இன் வகையீடு 1 பெருக்கல் x, y plus x என்பது dou w by dou z இன் மதிப்பு. u, v, w என்ற மதிப்புகள், அதாவது x, y, z என்ற மதிப்புகளை u ஐ பொறுத்தும் v ஐ பொறுத்தும் வகையிடலாம். என இரண்டு மாறிகளை சார்ந்து இருக்கிறதுனால பகுதி வகையீடு செய்வோம். x என்பது u minus v என கொடுக்கப்பட்டுள்ளது. dou x by dou u என்பது 1 மைனஸ் v என்பது மாறிலி 0 ஆயிடும். dou x by dou v இன் மதிப்பு u மாறிலி 0 ஆயிடும். v ஐ பொறுத்த வகையீடு 1 சமம் 1 சமம் -1 ஆகும். அடுத்து y என்ற சார்பு எடுக்கலாம். y என்ற சார்பு uv என கொடுக்கப்பட்டுள்ளது. dou y by dou u, u ஐ பொறுத்த வகையீடு u ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் v எனும் பொழுது மதிப்பு v. dou y by dou v, v ஐ பொறுத்த வகையீடு u மாறிலியாக அப்படியே இருக்கும். v ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு u. z இன் மதிப்பானது u plus v என கொடுக்கப்பட்டுள்ளது. dou u by dou u, u ஐ பொறுத்த வகையீடு 1, v மாறிலி 0 ஆயிடும், மதிப்பு 1. dou u by dou v என்பது u மதிப்பு 0 ஆயிடும், v ஐ பொறுத்து வகைப்படுத்த மதிப்பு 1. இதில் புள்ளிகளை பிரதியிடலாம். புள்ளிகளை பிரதியிடுவதற்கு முன்னாடி என்ன கணக்கிடணும்னா dou w by dou u மற்றும் dou w by dou v ஆகியவற்றின் மதிப்பு தான் நமக்கு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அது ரெண்டும் கணக்கிடலாம். dou w by dou u equal to w முதல்ல எதை சார்ந்து இருக்குது, x ஐ சார்ந்து இருக்குது. x ஆனது u ஐ சார்ந்து அமைந்துள்ளது. அதே போல dou w ஆனது y ஐ சார்ந்து அமைந்துள்ளது. y என்பது u ஐ சார்ந்து அமைந்திருக்கும். dou w by dou z எனும் பொழுது மதிப்பானது dou z by dou u ஆகும். dou w by dou x இன் மதிப்புகளை பிரதியிடலாம். dou w by dou x என்பது y plus z பெருக்கல் dou x by dou v இன் மதிப்பு 1 plus x plus z பெருக்கல் dou y by dou v இன் dou u இன் மதிப்பானது v plus y plus x பெருக்கல் dou z by dou u இன் மதிப்பு 1. ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் y plus z plus x plus z plus y plus x. இந்த இரண்டு மதிப்புகளையும் நம்ம கூட்டிட்டு அப்படின்னா கிடைக்கக்கூடியது 2x plus 2y plus 2z ஆகும். இரண்டை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது x plus y plus z என கிடைக்கும். x plus y plus z இன் மதிப்புகளை பிரதியிடலாம். 2 பெருக்கல் x இன் மதிப்பானது u minus v plus y இன் மதிப்பானது uv plus z இன் மதிப்பானது u plus v. இதில் எது கேன்சல் ஆகும், மைனஸ் u plus u 0 ஆயிடும். மீதம் அமைந்திருக்கக்கூடியது 2 பிராக்கெட்டில் u plus u எனும் பொழுது 2u plus ஒரு uv. u என்ற மதிப்பு பொதுவாக அமைந்துள்ளதால் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 plus v. இது எதனுடைய மதிப்பு, dou w by dou u வின் மதிப்பு. இனி புள்ளிகளை பிரதியிடலாம். dou w by dou uல புள்ளி மதிப்பு என்னது, 1/2, 1. 2 பெருக்கல் u வின் மதிப்பானது 1/2. 2 plus v இன் மதிப்பானது 1 ஆகும். 2 கேன்சல் ஆக போக ஒன்றால் பெருக்கப்படும். 2 plus 1 மதிப்பானது 3. என்ன மதிப்பு கணக்கிட்டோம், dou w by dou u வின் மதிப்பானது 3 ஆகும். இதே போல் dou w by dou v கணக்கிடலாம். dou w by dou v என்பதை எப்படி எழுதலாம், முதல்ல w ஆனது x ஐ சார்ந்து அமைந்துள்ளது, x ஆனது v ஐ சார்ந்து அமைந்துள்ளது. அடுத்து w ஆனது y ஐ சார்ந்து அமைந்துள்ளது, y என்பது v ஐ சார்ந்து அமைந்துள்ளது. dou w by dou z, z ஐ சார்ந்து அமைந்துள்ளது, z என்பது v ஐ சார்ந்து அமைந்துள்ளது.
மதிப்புகளை பிரதியிடலாம். டோ டபிள்யூ பை டோ எக்ஸு, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்பது ஒய் ப்ளஸ் இசட்டு பெருக்கல் டோ எக்ஸ் பை டோ வியின் மதிப்பு -1, டோ டபிள்யூ பை டோ ஒய்யின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் இசட்டு பெருக்கல் டோ யூ பை டோ வியின் மதிப்பானது யூ ஆகும். ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட்டின் மதிப்பானது ஒய் ப்ளஸ் எக்ஸு, டோ இசட் பை டோ வியின் மதிப்பானது 1 ஆகும். இதனுடைய சுருக்கம் மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா -y மைனஸ் இசட் ப்ளஸ் இங்கே டோ யூ பை டோ வியின் மதிப்பானது என்ன கணக்கிட்டுருக்குறோம், யூன்னு கணக்கிட்டுருக்குறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் இசட் பெருக்கல் யூ, ஒய் ப்ளஸ் 1 ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். யூ மற்றும் வியின் மதிப்புகளை பிரதியிடலாம். மைனஸ் ஆஃப் யூவின் மதிப்பானது ஒரு யூவி, இசட்டின் மதிப்பானது ஒரு யூ ப்ளஸ் வி, ப்ளஸ் எக்ஸ் என்பது யூ மைனஸ் வி, ப்ளஸ் ஒய் இசட் என்பது யூ ப்ளஸ் வி, ஒரு பெருக்கல் யூ, ப்ளஸ் ஒய்யின் மதிப்பானது யூவி, ப்ளஸ் எக்ஸ் என்பது யூ மைனஸ் வி. இதனுடைய சுருக்கம் மைனஸ் யூவி, மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் யூ, ஒரு மைனஸ் வி, யூ பெருக்கல் யூ எனும் பொழுது யூ ஸ்கொயர் மைனஸ் யூவி, ப்ளஸ் யூ பெருக்கல் யூ எனும் பொழுது யூ ஸ்கொயர் ப்ளஸ் யூவி, ப்ளஸ் யூவி ப்ளஸ் யூ மைனஸ் வி. எது கேன்சல் ஆகுது, ஒரு மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி கேன்சல் ஆகுது. மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்த்துட்டோம்னா மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி ஒன்று கேன்சல், மைனஸ் யூ ப்ளஸ் யூ எது கேன்சல் ஆகலை, மைனஸ் வி அப்படியே இருக்குது. எனவே மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு 2u ஸ்கொயர் மைனஸ் 2v. ரெண்டை பொதுவாக வெளியில் எடுக்க போக u ஸ்கொயர் மைனஸ் v என கிடைக்கிறது. எதனுடைய மதிப்பு இது, டோ டபிள்யூ பை டோ வியின் மதிப்பு. புள்ளிகளை பிரதியிடலாம். டோ டபிள்யூ பை டோ வியில் 1/2, 1 என்ற புள்ளியை பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு 2. ஒய்யின் மதிப்பானது 1/2 ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 என அமைந்துள்ளது. 2 பெருக்கல் 1 வர்க்கப்படுத்தும் பொழுது 1, 1/4 மைனஸ் 1. சுருக்கமானது 1 4 எனும் பொழுது மதிப்பு -3/4 ஆகும். இதை எது கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 2 4 -3/2. -3/2 என்பது எதனுடைய மதிப்பு, therefore டோ டபிள்யூ பை டோ வியின் மதிப்பானது -3/2 ஆகும். தேங்க்யூ.